வணக்கம். கிரேட் பென்சஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாமா நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளித்திருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேற்று கமாரோட்டி வாணிபம் எப்படி இருந்தது? கடந்த வாரம் கோல்டு ஒரு பெரிதளவு வீழ்ச்சி டிக்ளைன் ஆச்சு. ஆனா லாஸ்ட் வீக் நீங்க சொன்னீங்க ஒரு சிறிதளவு ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. நேற்று அதே மாதிரி சிறிதளவு அதாவது 16 rupees ஒரு பவுனுக்கு 16 rupees உயர்ந்திருக்கு. இதை பத்தி சொல்லுங்க சார். இன்றைய வாரம் பார்த்தோம்னாக்க மார்க்கெட்ல ஒரு பெரிய மொமெண்டம் இருந்துன்னு தான் இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இன்றைய தினம் யுஎஸ்ல ஓபிஇசி டேட்டா இருக்கு. க்ரூடுக்கு ரொம்ப முக்கியமான டேட்டான்னு சொல்லலாம். பிரீஷியஸ் மெட்டல்ஸ் பொறுத்தவரையிலையும் இப்ப பார்த்தோம்னாக்க ஒரு பிளாட்னு சொல்லலாம். நேத்திக்கு ஈவன் அந்த டேட்டாஸ் எல்லாமும் பெட்டரா இருந்தாலும் பிளாட்டா தான் இருக்குன்னு சொல்லலாம். எம்சிஎக்ஸை பொறுத்தவரையிலையும் கோல்ட பார்த்தோம்னாக்க ஒரு புல் பேக் ரேலி வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுல பார்த்தோம்னா இன்றைய தினம் 26,000 தாண்டினாக்க 26,133 அல்லது 26,260 என்ற புள்ளிகளை தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மேலும் சில்வரை பார்த்தோம்னாக்க ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்த்தோம்னா சில்வர் வீக்கா தான் இருக்கு. சில்வரை பொறுத்தவரையிலும் வித்து வாங்கலாம் சார். அதே மாதிரி பிரீஷியஸ் மெட்டல்ஸ் உயரும் போது பேஸ் மெட்டல்ஸ் இறங்குது. அது பொதுவான ஒன்றா சார்? அது அப்படின்னு சொல்ல முடியாது. பேஸ் மெட்டல் பார்த்தோம்னாக்க நல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்துமே ஆர்ஆர் ரேட் கட் கொடுத்துமே பெரிய லெவல்ல ஏறல. எக்ஸப்ட் அலுமினியம் அண்ட் ஜிங்க், இது ரெண்டும் தான் ஒரு மொமெண்டம் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் நேற்றைய தினம். அதே மாதிரி அலுமினியம் ஒரு வாரமாவே நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஆல் அதர் காப்பர்லாம் பார்த்தோம்னா வீக்கா இருக்கு. மெயினா காப்பர் வீக்குக்கு பார்த்தோம்னாக்க சைனாவினுடைய இம்போர்ட் ஆஃப் காப்பர் கிட்டத்தட்ட 15% ஃபால் ஆயிருக்கு. அதுதான் ஒரு இம்பாக்ட் சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் சார். திருச்சியில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திக். ஹலோ மேடம். கார்த்திக், சந்தேகங்களை கேளுங்க சார். சில்வர் ப்ராஃபிட் புக்கிங்காக கொஞ்சம் ஏறுன்ற மாதிரி நியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு ரேட் அதிகமாயிடுச்சு. இப்ப இறங்க சான்சஸ் இருக்கா? பிகாஸ் நான் 3,700 செல் பண்ணி வச்சிருக்கேன். 39,700 செல் பண்ணிருக்கேன். பட் இப்போ ரேட் பாத்தீங்கன்னா 41,470 சம்திங் இருக்கு. அதாவது சில்வரை பொறுத்தவரையிலையும் லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் லோஸ். ஸோ அரௌண்ட் 40,200க்கு கீழே தான் நம்ம அதை விற்கலாம். அதோட கன்ஃபார்ம்டா 40,000 கீழே விற்கும் போது அதுல ஒரு பெட்டர் இம்பாக்ட் கிடைக்கும். ஸோ நீங்க 37,000 சில்லறையில வித்துருக்கேன் அப்படிங்கிறீங்க. 37,000 சில்லறை விற்கும் பொழுது ஒரு 150-200 புள்ளிகள் நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் போயிருக்கலாம். இந்த லெவல்ல ஃபர்தரா ஷார்ட் போறதுதான் பெட்டர். பட் லாங் நாட் அட்வைசபிள் as well as silver is concerned. அதனால நீங்க ரன் பண்ணலாம், இல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபர்தர் இன்னொரு ஷார்ட் போகலாம். சார், அலுமினியத்தோட தற்போதைய ட்ரெண்ட் என்ன? ஃபியூச்சர்ல அலுமினியம் வீழ்ச்சி அடைந்தாலும் சிறிதளவு அதுக்கப்புறமா அது மீண்டும் எழுச்சி பெறும் சொல்றாங்க சார். அது எந்த அளவுக்கு சாத்தியமானது சார்? ஆமா, அலுமினியம் ஓரளவுக்கு பெட்டரா ஏறி இருக்கு இல்லையா உங்களுக்கு. அதனால பட் இந்த ஓவரால் அந்த லாட்லயே பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது அலுமினியம்னு சொல்லலாம். இருந்தாலும் 112-40, அதாவது ஒரு ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் உங்களுக்கு இந்திய தினம் அலுமினியத்துல பொசிஷன் எடுக்கிறது ஓவராலா நீங்க சொன்னது போல புல் போன்ல இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் லெவல்ல ஒரு பேரிஷ் மொமெண்டம் அதுல கொடுக்குது. 112-40 வித்தாக்க டார்கெட் 109. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் 114 யூஸ் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு இது வரக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. அதே மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடிங்ல க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ரைஸ் ஆகும் சொல்றாங்க. இதற்கு காரணம் என்ன? ரீசன் பத்தி சொல்லுங்க சார். இதனால இன்க்ரீஸ் ஆகுது, ரைஸ் ஆகுது. இன்னைக்கு மெயினா க்ரூட் ஆயிலுக்கு ஓபிசி மீட்டிங் இருக்கு. அதுல அதாவது லைக்லி டு பி ஹையர், அதாவது அந்த ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னாக்க ரொம்ப கம்மியா இருக்கு. லைக் லிபியா, ஈரான் அண்ட் ஈராக் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுடைய கெப்பாசிட்டி ஆஃப் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு. சோ அதனால பிரைஸ் ஹைக் ஃபர்தரா மேலக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சார், பிசிக்கல் ட்ரேடிங் பெஸ்டா ஆன்லைன் ட்ரேடிங் பெஸ்ட்? எது பிசிக்கல் ட்ரேடிங் பண்றதுக்கு எது உகந்தது சார்? அதாவது இது எப்படின்னாக்க இந்த மேனுவல் ஆன்லைன் ட்ரேடிங்க்கும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து போய் எல்லாரும் கூட உட்காந்து பண்றதுல என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னாக்க, ஆன்லைன் ட்ரேடிங்ல
நீங்க வந்து ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டியோட இன்புட்ஸ் வச்சுட்டு பண்ணும்பொழுது பெட்டரா இருக்கும். இரண்டாவது, ஏதோ ஒரு பர்டிகுலர் இப்ப அலுமினியம் இருக்கு அப்படின்னா அலுமினியத்தை வந்து வாஷ் பண்றாங்க, இல்ல குரூடு உண்டி வாஷ் பண்றாங்கன்னா அதே மாதிரி பண்ணும்போது அதுல வந்து பெட்டரா கொடுக்கும். பிசிக்கலா வந்து எல்லாரும் ஒரு இடத்துல போய் உட்காந்து பண்ணும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பலவிதமான கருத்துக்கள் வரும். அந்த கருத்துக்களை வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து பண்ணினா பெட்டரா இருக்கும். அவங்க பண்றாங்க இன்னொருத்தர் பண்றாங்கன்னு அவங்க பண்ணாங்கனாக்க வந்து அது வந்து சரியா இருக்காது. அதனால எங்க பண்ணினாலும் அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய சொந்த கருத்துக்களை நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் சரியா வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் பண்ணலாம். சார், அதே மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா? ரிஸ்க் வந்து ஆன்லைன் ட்ரேடிங்ல வந்து ரிஸ்க்னு ஒண்ணு சொல்ல முடியாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க சில சமயம் என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர்ல ஆர்டர் போடுவாங்க, போட்டுட்டு மறந்துட்டு போயிடுவாங்க. அதை வந்து கரெக்டா போடணும். சோ அதாவது இந்த ஹை ஆர்டர் திங்கிங் அப்படிம்பாங்க, ஹாட் அப்படிம்பாங்க, அது வந்து கரெக்டா இருக்கணும். அது இல்லாம ஜஸ்ட் லைக் தட் பண்ணும்பொழுது திஸ் இஸ் எண்ட் அப் வித் மணி, எனி லாஸ் வந்து எண்ட் அப் வித் மணி இம்மீடியட், அப்புறம் ரெக்கவர் பண்ண முடியாது. சோ அதனால ஆன்லைன் ட்ரேடிங்ல போடும் பொழுது அவங்க போட்டிருக்கிற ஆர்டருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ரேட்டுக்கு கீழே போகும்போது அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அது வந்து வெளில போயிடும். சோ அதே மாதிரி இருக்கும்போது கம்பெனில வந்து கரெக்டா செக் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். சோ அதே மாதிரி வந்து ஆன்லைன்ல பண்றவங்க வெளியில போயிட்டாங்கனாக்க இப்ப இங்க வந்து கிரேட் வெஞ்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இமீடியட் வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் போகுது, அதனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு ட்ரிப் அவங்க ஆபீஸுக்கு போன் பண்ணி இந்த ஆர்டர் இருக்கா, பொசிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். கோவில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க சார், பேசலாம் சார். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் சார், அதாவது இப்ப MT4 ஸ்டார்ட் ஆன்லைன் ட்ரெயினிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க சார். இப்ப அதுல வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர், ஹேமர் அந்த மாதிரிலாம் பழகிக்கணுங்களா, இல்ல லெவல்ஸ் ட்ராப் பண்ணி அது வரும்போது செஞ்சா ஈஸியா இருக்குங்களா? ஏன்னா இது கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குமா? ஓகே, அப்ப எது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஓகே, அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேமர் எல்லாமே வந்து ஒரு பெட்டர் பொசிஷனை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். இருந்தாலும் நீங்க சொன்னது போல அந்த உங்களுடைய டேட்டாவை யூஸ் பண்ணி அது எந்த லெவல்ல வந்து அதனுடைய இன்புட் கொடுக்குது, அது மெயினா வந்து மூவிங் ஆவரேஜ். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல 1 வீக் என்ன கொடுக்குது, 21 டேஸ் என்ன கொடுக்குது, 50 டேஸ் என்ன கொடுக்குது, இந்த 3 டேட்டாவையும் எடுத்துட்டு அதை வந்து கார்லேட் பண்ணி வரும்பொழுது அது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ல என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குது, இல்ல வந்து ஹேமர் பேட்டர்ன்ல வந்திருக்கா, இல்ல தோஜி பேட்டர்ன்ல வந்திருக்கா, அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டர்னை வந்து மாத்திக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் ஒன்லி. உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அந்த நேரத்தில் நம்ம அதை எதை வந்து என்ன மாதிரியான ரூட் எடுத்தோம்னா சரியா இருக்கும். சப்போஸ் நீங்க கோவையிலேயே ஒரு ரூட்ல போகும்போது அங்க டிராபிக் ஜாம் ஆகுது, அடுத்த ரூட் எடுத்து இன்னொரு போனா 5 நிமிஷத்துல போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அங்க பிராக்டிஸ் ஆனதுனால உங்களுக்கு தெரியுது. அதே புதுசா வரவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க வந்து அந்த டிராபிக்ல நின்றுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் போவாங்க. அது போல நீங்க எடுக்கக்கூடிய இந்த டூல்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா பை அண்ட் செல் அண்ட் பையா அப்படிங்கிற டிசைட் பண்றதுக்கு சொல்லக்கூடிய ஒரு டூல் தான். அந்த டூலை வந்து ஒரு பேசிக் இன்புட்ஸை வச்சு நீங்க அந்த டூல்ல வந்து அதை மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்னா வரும்பொழுது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கரெக்ட் கிளாரிட்டி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கா வந்து நீங்க வந்து அந்த பிரைஸ் வால்யூம் அது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. அதை வந்து பார்த்து நீங்க வந்து பண்ணும்பொழுது பெட்டரா இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து வால்யூம் இன்க்ரீஸே ஆயிட்டு இருக்கும், பிரைஸ் இறங்கிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது டிஸ்ட்ரிபியூஷன் மோடு. டிஸ்ட்ரிபியூஷன் மோடு நீங்க என்ன பண்ணணும், செல் அண்ட் பை தான் பண்ணணும், பை அண்ட் செல் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இப்படி ஆகுது அப்படின்னாக்கா அது அப்படித்தான் ஆகும். அது போல வால்யூம் வந்து ஜாஸ்தியாகி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இட் இஸ் அக்யூமுலேஷன் மோடு, அந்த இடத்துல பை அண்ட் செல் தான் பண்ணணும். சோ எந்தெந்த இடத்துல வந்து உல்டா வருதோ நீங்க அது தகுந்த மாதிரி we need to change our attitude and method. அதை வந்து அப்பக்கப்ப மாறிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது வந்து இன்ட்ராடே அப்படிங்கறத வந்து ஒரு விஷன் பாக்குறதும் லாங் டேர்ம் விஷன் பாக்குறதும் வேற. அதனால ரெண்டுத்தையும் போட்டு கிளப் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு அது வீக் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் வீக், நாளைக்கு வந்து அது வந்து சேஞ்ச் ஆகும். அதற்கு தகுந்தப்ப நம்ம பொசிஷனை மாத்திட்டு இருக்கிறது பெட்டரா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். திருப்பூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் அசோக். வணக்கம் மேடம். சொல்லுங்க அசோக், உங்க சந்தேகங்களை என்னன்னு கேளுங்க. மேடம் சார் பேச முடியுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சொல்லுங்க. சார் வணக்கம்.
சார் வணக்கம். சார் தொடர்ந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட ப்ரோக்ராம் சரி, ஹரிஹரன் சார் ப்ரோக்ராம் சரி. ஆனா நான் வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்ட் கிடையாது, வேற ஒரு இதுல பண்ணிட்டு இருக்கேன். பட் நல்லா இருக்கு ப்ரோக்ராம், கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். சார் எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ சார்ட் நம்ம யூஸ் பண்றோம்ல சார், அதுல எந்த பிளாட்ஃபார்ம் வந்து பர்ஃபெக்டா அக்யூரேட்டா வருங்கிறது ஒரு டவுட் இருக்குங்க. இன்னொரு கேள்வி, நிக்கல் பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த மந்த்ல பாத்தீங்கன்னா ஹை வாலட்டிலிட்டி இருக்கு, சடன் ஜம்ப் இருக்கு, சடன் டிராப் இருக்கு. அது எப்படி, அது என்ன, எதனால? பேஸ் மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப காப்பர் வந்து அந்த அளவுக்கு சடன் வாலட்டிலிட்டி இல்ல, ஆனா நிக்கல் வந்து ஹை ஜம்ப் ஹை லோ வருது. அது என்ன ரீசன்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சார்ட்டை பத்தி கேட்டாரு. சார்ட் தான் மெயினா இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, உங்களுக்கு சார்ட் வந்து ஒரு ஒரு கிளியர் வே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு இன்புட்ஸை கொடுக்கக்கூடியதுதான். அந்த சார்ட்டுக்கு உண்டான டேட்டா யார் கொடுக்குறீங்க? நீங்க தான் கொடுக்குறீங்க. அந்த டேட்டா வந்து உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது மெயினா வந்து ஒரு 1 வீக் to 21 days, இப்ப நிக்கலா இருக்கட்டும் சரி, ஜிங்கா இருக்கட்டும் சரி, என்ன மாதிரியான ரேட்ல வந்து அது வந்து அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன், ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். இந்த சார்ட்ஸோட நான் முதல்ல சொன்னது போல இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அந்த பிரைஸ் வால்யூம் அப்சர்வேஷன்ஸ், பிரைஸ் வால்யூம் அப்சர்வேஷன் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்க மார்க்கெட்ல வந்து மேனுவல் ட்ரேடிங்கை விட அல்காரிதம் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது கம்ப்யூட்டரே ஆர்டர் போட்டுடும், ஆளுங்களே தேவையில்லை. நீங்க வந்து ரேட்டை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேட்ல அது வாங்கிடும். எந்த ரேட்ல ஸ்டாப் லாஸ் 50 ரூபாய் ஸ்டாப் லாஸ்னா 50 ரூபாய் கன்ஃபார்ம்டா கட் பண்ணிடும், 50 ரூபாய் ப்ராஃபிட் 50 ரூபாயில கட் பண்ணிடும். அதுக்கு வந்து இப்ப அமெரிக்கால ரிப்போர்ட் வருது, சைனால பிரச்சனை, எதுவுமே தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது செய்யும். அது போல அந்த மாதிரியான இன்புட்ஸ் வரும் பொழுது இந்த பிரைஸ் வால்யூம் பிரஷர் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டா பார்க்கணும். அந்த டேட்டாவை வச்சு அதுக்கப்புறம் உங்க சார்ட்ல என்ன சொல்லுதுன்னு பார்த்து ரெண்டுத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். கமிங் டு நிக்கல், நிக்கலை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இப்பொழுதுக்கு ஒரு கன்சாலிடேஷன் வந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்து ஒரு பேரிஷ் பயஸ் மூவ்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முன்னாடி நிக்கல்ல வந்து சில இன்புட்ஸ் எல்லாம் வந்தது இந்தோனேஷியால. ஏன்னா இந்த கமாடிட்டியை பொறுத்தவரை நீங்க வந்து உலகளாவில் உள்ள இருக்கிற இன்புட்ஸ் இல்லாம ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் பெட்டரா இருக்கும். சோ அதனால நிக்கல் வந்து 1100ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் சப்போர்ட் மாதிரி தெரியுது. பட் அதுல வந்து நிக்க முடியல, பிரேக் ஆச்சுன்னா அந்த இடத்துல நீங்க வித்து வாங்கலாம். 1080 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்பொழுதைக்கு பார்த்தோம்னாக்கா இன்றைய தினம் வந்து ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. தொடர்ந்து பேசும் நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செந்தில். வணக்கம் மேடம், சாப்பிட்டு பேசுங்க சார். இந்த குருடாயில் வந்துட்டு இப்போ வந்து 6080ல இருந்து 6180 அப்புறம் 200 கிராஸ் பண்ணி இப்போ வந்துருச்சு சார். இது இதே லெவல்ல தான் இருக்குமா, இல்ல வந்து கீழே இறங்குமா? இதோட லெவல்ஸ் எப்படி இருக்கும்? ஏதாவது நியூஸ் ஏதாவது இருக்கா? எப்படி சார், அது கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க சார். குருடாயில பொறுத்தவரையும் இப்போ முதலே சொன்னோம், இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிக் நியூஸ் இருக்கு யூஎஸ்ல. ஓபிஇசி மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான மீட்டிங். அந்த ஓபிஇசியில கொடுக்கக்கூடிய ஹைலைட்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து குரூடாயில் வந்து இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது போல 1.5 மில்லியன் டிராப் இன் ஸ்டாக் ஃபைல்ஸ் இந்த வீக்ல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்னு சொல்லலாம். ஸோ அதனால குரூடாயில் வந்து பிரைஸ் மொமெண்டம் இருக்கதான் செய்யும். அங்க பொறுத்தவரையிலும் $110 இருந்து $104 வரையும் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து யூஎஸ் பொறுத்தவரையும் தெரியுது. இங்க நம்ம பார்த்தோம்னாக்க இந்த 6199க்கு மேல பார்த்தோம்னா இன்னும் ஃபர்தரா வந்து ஒரு 50 இருந்து 60 புள்ளிகள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு கன்சாலிடேஷன் லெவல் பார்த்தோம்னாக்க 6155 to 6115 அந்த லெவல்ல தான் இருக்கு. சோ குரூடாயில பொறுத்தவரை நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் இந்த வாரத்துக்கு அப்படின்னாக்க பை ஆன் டிப்ஸ். எந்த அளவுக்கு கீழே விழற போது அதை வாங்கினீங்கன்னா இம்மீடியட்டா ஒரு மொமெண்டம் கிடைக்கும், வெளில வரலாம். சார் இந்த வாரம் நடக்கக்கூடிய செமினார்ஸ் பத்தி சொல்லுங்க. எந்த இடத்துல நடக்குது சார் செமினார்? இந்த வாரம் வந்து இது வந்து ஒரு யூனிக் செமினார். 2 இடத்துல நடக்குது. ஒன்னு வந்து கரூர், ஒன்னு வந்து திருச்சி. கரூர் வந்து சனிக்கிழமை ஈவினிங், திருச்சி வந்து சனிக்கிழமை காலையில. மெயினா வந்து இதை வந்து செமினார்னு சொல்லல, நான் வந்து இதை வந்து பட்டறை அப்படின்னு சொல்றேன், கருத்து பட்டறை. அதாவது நாலேஜை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அதனால நானே பங்கேற்கிறேன் அந்த செமினார்ல. சோ இதுல வந்து கமாடிட்டி மாத்திரம் இல்லாமல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரன்சில வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணலாம், அது மாதிரி நிறைய லாட் ஆஃப் சேஞ்சஸ். அண்ட் கரன்சில வந்து ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கிடைக்குது, லாஸ் குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்புட்ஸ் இருக்கிறதுனால அதையும் எப்படி போக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பகிர்ந்து போறோம்.
அதனால வந்து நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து லாஸ் குறையும். ஸோ அதை வந்து டெக்னிக்கல்ஸ் மாத்திரம் இல்லாமல் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்ஸ் வித் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி கொண்டு போகணும், சைக்கலாஜிக்கலா எப்படி அவங்க அதை பார்க்கணும், அணுகணும். அதாவது எதுலையுமே ஒரு அணுகுமுறை தான் வந்து அதை வந்து மேல எடுத்து செல்ல முடியும். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சார். பேசலாம் சார். தூத்துக்குடியில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சங்கர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சங்கர், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சேரம் சார் பேசணும். பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கமோடிட்டி மார்க்கெட்ல ஃபண்டமெண்டல் இருக்கு, டெக்னிக்கல் இருக்கு, சார்ட்ஸ் இருக்கு, இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, வேல்யூம், ஓப்பன், பையர், செல்லர், இது எல்லா வசதியும் இருந்தோம். இந்த கமோடிட்டி மார்க்கெட்ல நிறைய பேர் ஏன் தோக்குறாங்க? அது போக இன்னொரு சார், எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சாஃப்ட்வேர் வந்து மேத்ஸ் அடிப்படையில் இயங்குதா, இந்த நியூஸ் டெக்னிக்கல் அடிப்படையில் இயங்குதா? இதை பத்தி கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார். இது என்ன சாஃப்ட்வேர்? எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட சாஃப்ட்வேர் இருக்கா சார்? ஓகே. அது மேத்ஸ் அடிப்படை பேஸ் பண்ணி இயங்குதா, இல்லைன்னா நியூஸ் இந்த வேற டெக்னிக்கல் இதில் லைன் பண்ணி இயங்குதா? ஓகே ஓகே. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் எம்சி கமோடிட்டில வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. 90% தோற்றாங்க, 10% தான் ஜெயிக்கிறாங்க. எல்லா வசதிகள் வந்து தோக்கிறதுக்கு என்ன காரணம்? கரெக்ட். ரெண்டுத்துக்கும் பதில் சொல்றேன், கேட்டுங்க. ஆனா நீங்க கேட்ட கேள்வி ரெண்டுமே பெரிய கேள்வி. நமக்கு இருக்கிற நேரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால பிரீஃபா சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் வின்னிங் இஸ் லூசிங் ரேஷியோ வந்து 1:1 தாங்க. ஒருத்தர் ஜெயிச்சா ஒருத்தர் லூஸ் பண்ணுவாரு, ஒருத்தர் லூஸ் பண்ணா ஒருத்தர் ஜெயிப்பாருங்க. அதனால வந்து அதுல வந்து உங்களுக்கு வந்து தவறு சந்தேகங்கள் இருக்காது. ஏன் வந்து இந்த 90% மக்கள் இழக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நான் வந்து we have defined as a 3M ஃபார்முலான்னு சொல்லுவோம். 3M ஃபார்முலானா, உங்ககிட்ட பணம் இருக்கு, உங்ககிட்ட மைண்ட் இருக்கு, ஆனா என்ன இல்ல உங்ககிட்ட? மூணாவது எம் தான் இல்ல. மூணாவது எம்ங்கிறது மெத்தட். மணி, மைண்ட் அண்ட் மெத்தட், இந்த மூணு சேர்ந்தால்தான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். சோ இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பண்ணலாம்? அதாவது நாலேஜ் பேஸ்ட் இன்புட்ஸ் கொடுத்தாதான் பண்ண முடியும். நீங்க அதை வந்து என்ன மாதிரி நீங்க வந்து அணுகுறீங்க, என்ன மாதிரியான ஒரு சீரியஸ்னஸோட நீங்க அதை பாக்குறீங்கன்னு பாக்கணும். இப்ப ஒரு கிளாஸ் ரூம்ல எடுத்தீங்கன்னா 40 பசங்கள்ல ஒரே ஒரு பையன் தான் ஃபர்ஸ்ட் வரான், பாக்கி எல்லாம் அதுக்கப்புறம் தான் வரான். ஏன் அவன் ஃபர்ஸ்ட் வரான்? அவன் பண்ணக்கூடிய வேலைகள், அவன் பண்ணக்கூடிய ஹோம்ஒர்க், அந்த ஹோம்ஒர்க்கை வந்து சரியா பண்ணோம்னா எதுலையுமே இறங்கும் பொழுது சரியான இன்புட்ஸோட பண்ணும் பொழுது பெட்டரா இருக்கும். ரெண்டாவது கேள்வி, எம்சிஎக்ஸ் பொறுத்தவரை இந்த சாஃப்ட்வேர் எப்படி இறங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஒன்லி பியூர்லி டிமாண்ட் அண்ட் சப்ளை. சோ டிமாண்ட் இருந்ததுன்னா அது நம்மளுடைய அவருடைய ஏற்றங்கள், சப்ளை இருந்தது அவருடைய இறக்கங்கள், அதுதானே தவிர. அதாவது இதை இன்னும் சொல்லணும்னாக்க, ஒரு பக்கம் டைம், இன்னொரு பக்கம் வேல்யூ. அந்த டைம் வேல்யூல ஓவர் பாட் ஆச்சுன்னா அது கீழே இறங்கும், ஓவர் சோல்ட் ஆச்சுன்னா மேலே ஏறும். இதுதான் வந்து மேக்ரோ லெவல்ல நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இது மைக்ரோ லெவல்ல செகண்ட் பை செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கும். ரெட் அண்ட் ப்ளூ மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அதனால இது வந்து ஒன்லி பியூர்லி பேஸ்ட் ஆன் த இன்புட்ஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லலாம். சார், நிக்கல் வந்து ஃபியூச்சர்ல டவுன் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? ஃபியூச்சர் ட்ரேடிங் எப்படி இருக்கும் நிக்கல்? நிக்கல் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குமா? பேரிஷ் பயஸ் தான் இருக்கு, அதனால வீக் ஆகும். அதே மாதிரி ஜிங்க் அண்ட் அலுமினியம் வந்து டிப் மூவ்மெண்ட்ல இருக்கா சார் தற்போது? ஜிங்கை பொறுத்தவரையும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு லாங் பில்டப் அண்ட் அக்யூமுலேஷன் மோட்ல தான் இருக்கு. இட் இஸ் அ புல்லிஷ் மோடு. சோ ஸ்ட்ராங்கர் தான் இந்த லீட் இருக்கிறதுனால ஜிங்கை பொறுத்தவரையும் 124.80க்கு மேல போச்சுன்னா வாங்கி விற்கலாம். அதாவது இன்ட்ராடே பண்றதுக்கும் பெட்டரா பொசிஷன் கிடைக்கும், பொசிஷனல் கால் பண்றதுக்கும் ஜிங்க் வந்து பெட்டரா இருக்கும். பட் இன்ட்ராடேல ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுல சார், கமோடிட்டி வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்ல வந்து அதாவது ஒரு சிறிதளவு டிக்ளைன் ஆகும்னு ஒரு செய்திகள் வந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியமானது சார்? அதாவது இந்தியால பொறுத்தவரை அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த இன்புட்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரீயா விட்டுட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும்போது என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள பழக தெரிஞ்சவங்க பணம் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள பழக தெரியாதவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், அவங்க வந்து தே பிளேம் ஒன்லி இன் த மார்க்கெட். இதுதான் வந்து ஜெனரல் சொல்லலாம். ஓவராலா பார்த்தோம்னா கமாடிட்டியை பொறுத்தவரையிலையும் மொமெண்டம் வந்து பேசிக்கா கோல்டு சில்வர்ல குறையக்கூடும். அதாவது ஒரு பெரிய வாலட்டிலிட்டி, ஒரு 300-400 புள்ளிகள், ஒரு 1000 புள்ளிகள் வரலையும் நம்ம கோல்டுல பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் இனிமே அதிகமாக இருக்காது. ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒரு மெச்சூர்டு லெவலுக்கு வரக்கூடும். பேசிக்லி அதர் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காப்பரோ, ஜிங்கோ, லிங்கோ, அலுமினியமோ இதெல்லாம் வந்து இந்த சைனாவுடைய ப்ரொடக்ஷன், யூஎஸ்ல ஒரு இன்புட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஓவரால் இந்த எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும்போது அதற்கு தகுந்த போல அதுல வந்து அப்பப்ப உங்களுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். பட் ஓவராலா மொமெண்டம் இருக்கத்தான் செய்யும். அதாவது
யார் என்ட்ரு ஆனாலும் என்ட்ரு ஆகாட்டாலும் மார்க்கெட் வந்து அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுல எப்படி அவங்க உள்ள என்டர் பண்ணி ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னு பாக்கணுமே தவிர வேற பெரிய த்ரெட்ங்கிறது ஒன்றும் கிடையாது. சோ என்ன உங்களுக்கு வந்து மார்ஜின் இல்லாம பணம் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து இதெல்லாம் எல்லாருமே இப்ப உணர்ந்துட்டு இருப்பாங்க. பணம் வைத்திருந்தால்தான் பணம் பண்ண முடியுங்கிறது ஒரு சாதாரண ப்ராவர்ப்னே சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் சார். கோவிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஆறுமுகம் சார். வணக்கம் மேடம். எங்களுக்கு கோல்டு பொசிஷன் வேணுங்களா மேடம்? ஓகே. கோல்டு 26,133க்கு மேல வாங்குங்க சார். 26,260 வரலையும் போகும். 25,750 அந்த லெவல் வந்ததுன்னா யூ ஸ்டார்ட் செல் அண்ட் பை. இன்ட்ராடே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு புல் மொமெண்டம் பேக்கப் ரேலி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு 40-50 புள்ளிகள் வரை மேலே ஏறலாம். அதனால வாங்கி விற்கிறது பெட்டரா இருக்கும். சார், கமோடிட்டி ட்ரேடிங் பொறுத்தவரை ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் டெக்னிக்கல்ஸ் எவ்வளவு பார்ட் இருக்கு சார் ட்ரேடிங்ல? இது ரெண்டுமே அதாவது ஃபண்டமெண்டல் அது வந்து ஒரு மேஜர் ரோல். டெக்னிக்கல்ஸ்ங்கிறது வந்து அன்னைக்கு அதாவது ஒரு மூடு ஸ்விங் சொல்லுவோம் இல்லையா, இந்த மூடு ஸ்விங் கொடுக்குற டெக்னிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல்ங்கிறது வந்து ஒரு பேஸ். அதுல வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணிக்கும் பொழுது இந்த டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அந்த மூடு ஸ்விங்ல உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு நாளைக்கு 2% எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2,000 ரூபாய் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். 54 வாரத்துல என்ன ஆகுது? உங்க அதே 1 லட்சம் ரூபாய் 1,08,000 ரூபாய் ஆகுது. 100% ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா பண்ணினாக்க பணம் இருக்கு. எதுவுமே பண்ணும் பொழுது நம்ம வந்து என்ன ரிட்டர்ன் வேணும், அது மாதிரி என்ன லாஸ் நம்ம எதிர்நோக்கி இருக்கும் அப்படிங்கறத பண்ணும்பொழுது பெட்டரா இருக்கும். இந்த ரிட்டர்னை வந்து 2%, சில பேர் பாத்தீங்கன்னா 2%, வெறும் 2,000 ரூபாய், இது என்ன பெரிய அமௌண்ட் ஆகும்? அது வந்து பெரிய பணம் தான். அந்த காம்பவுண்டிங் ஆவரேஜ்ல பாக்குறது இல்ல, அவங்க சிம்பிளா பார்த்துட்டு அதோட விட்டுறாங்க. இந்த காம்பவுண்டிங்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு வருஷத்துல 1,08,000 ரூபாய் எடுத்தா வேற எங்க உங்களுக்கு கிடைக்கும் பணம்? இது வந்து என்ன சொல்றது, ஒரு கோழி முட்டை போடக்கூடிய தங்க முட்டைன்னு சொல்லலாம். அது மாதிரி இருக்கீங்க. அதை வந்து சரியா எடுத்துக்கணும். நன்றி சார். இவ்வளவு நேரமா கமோடிட்டி வானகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சுங்க சார். நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமோடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமோடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.